இன்றைக்கி நான் வந்து பரந்தூர் வழியில் போகிற இடத்துல திருமலைசை தாண்டி இந்த இடத்துல ஒரு பிளாட் இருந்தது. ஸ்ரீராம் ஹோம் இதுன்னு இந்த இடம் தான். இது ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங். இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு பேம்ப்ளெட்ஸ் காட்டுறேன். இந்த இடம் கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்குது. ஃப்யூச்சரில் இது பயங்கர டெவலப்பாக இருக்கும். இதை பற்றி என்கொயரி பண்ண வந்திருந்தேன். கமர்ஷியல் ஷாப் இந்த கார்னர் பீஸ் மட்டும் 30 ஃபீட் ரோடுனால. ஒரு ஜேசிபி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கா. நான் ஜூம் அவுட் பண்ண பாருங்க. கிளைமேட்டாக சூப்பர். இங்கே பாரு, இங்கே ஒரு ஜேசிபி. ஃபுல் ஏரியா எல்லாமே ஸ்ரீராமுடைய இதுதான். அவங்க அழகாக நீட்டாக இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டெவலப் பண்ணுறதுனால கூட சேர்ந்து எங்களுக்கும் டெவலப் ஆகிறோம். நாங்களும் டெவலப் பண்ணுறோம். இங்கே பாருங்க, அங்கே ஒரு குட்டியாக ஒரு டேங்க் இருக்கு பாருங்க. இங்கேருந்து பார்க்க குட்டி டேங்க் தான், ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா ஒரு டவர் இருக்குது. இது கொஞ்சம் கிளாரிட்டியாக இல்லாமல் இருக்கலாம், தப்பாக எடுத்துக்காதீங்க. கேமரா வந்து அவ்வளோதான். இங்கே ஃபுல்லாக மகேந்திரா சிட்டி ஒரு 300 வீடு இருக்குமா சார்? நம்ம அதை போய் காட்டுறேன். நான் இங்கேருந்து வியூ பார்த்துட்டிங்களா, நான் அங்கே நேரில் போய் காட்டுறேன். அங்கே இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம மகேந்திரா சிட்டி பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். வாட்டர் டேங்க் ஒரு லேண்ட்மார்க்கை வச்சு சொல்கிறேன் நான். இந்த காம்பவுண்ட் சுவர் அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி தான் அவருடைய நிலம். இதுக்கு பின்னாடி தான் இந்த இடம் இருக்குது. இதெல்லாம் அங்கே வீடு தெரியுதுங்களா? ஒரே சார் 300 வீட்டுக்கு மாத்தாதுங்க. அங்கே தெரியுதா அந்த காரணம் எல்லோ டேங்காக இருக்கு பாருங்க. அது எல்லாமே வந்து நம்ம மகேந்திரா சிட்டி 300 வீடு இருக்குது. அதெல்லாம் ஆல்ரெடி அவன் புக் பண்ணி வச்சிட்டான். குடி இருக்காங்களா சார்? குடி இருக்கிறாங்க. 10 இயர்ஸ் முன்னாடி அவன் கட்டி வச்சிட்டான். போகலாம் டயருக்கு இது ஒன்றா ஏரோப்ளைன் தெரியுதா? அங்கே பாருங்க, ஏரோப்ளைன் மார்க்கெட்டிங்களா? மார்க்கெட்டிங் கிடையாது, மார்க்கெட்டிங்னாலும் புரியுது மாதிரி. அதான் அங்கே இருக்கு பாருங்க, அந்த டேங்க் இருக்கு பாருங்க. மகேந்திரா ஆல்ரெடி எல்லாம் குடியிருக்காங்க. இங்கேருந்து எத்தனை மீட்டர் சார் நம்மளுடைய லேண்டு? ஒரு 200 மீட்டர் இருக்குமா சார்? 200 மீட்டர் தான். அதுக்கு அப்படியே பேக் சைடு சாரோட நிலத்துக்கு பேக் சைடு அப்படின்னா போகும். போகும் சார். இங்கே தான் வேறு பிளாட் போட்டுருக்காங்க போடுங்க சார். இங்கே யாரும் பிளாட் போட்டு விற்று முடிச்சிட்டாங்க. என்ஆர்ஐ சிட்டியா சார்? இங்கே தான் என்ஆர்ஐ சிட்டின்னு ஒரு டெவலப்பர் இருந்தாங்க, அவங்களாம் விற்று முடிச்சிட்டாங்களா சார்? இதெல்லாம் சோல்ட் அவுட். 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே வந்துட்டாங்க. அவங்க அப்பயே வந்து தெரிஞ்சுட்டு போயிருக்காங்க சார். ஜோசியம் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இண்டஸ்ட்ரியல் சென்டர் இங்கே பாருங்கள், எல்லாம் குடோனாக ரெடி ஆகிட்டு இருக்கு. என்ஆர்ஐ சிட்டி பக்கத்தில், என்ஆர்ஐ சிட்டி இப்போ ஒட்டி தான் நம்மளோட லேண்ட் இருக்குது.
கரண்ட்டு கம்பம் எங்கன்னு நீங்கள் கேட்கலாம். கரண்ட்டு கம்பெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம், அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக எடுத்துடலாம் இங்கே நம்ம லேண்டில். கம்பெனிஸில் வந்துட்டு இருக்கு. சிப்காட் மாதிரியா சார் இது? ஸ்மால் இண்டஸ்ட்ரி இது வந்ததுனால டெவலப் கடந்த 3 மாதத்தில் வந்து 3 to 6 months. இது ஒரு வகையான என்ட்ரன்ஸு ஹைவே இதுதான் சார். இந்த ரோடு எங்கேருந்து இது என்ஆர்ஐ சிட்டிக்கான என்ட்ரன்ஸ். இதுலேருந்து கூட நம்ம போகலாம் சார்? போகலாம், கண்டிப்பாக சார். இது வந்து ஒரு 60 feet ரோடு. இந்த ரோடு எங்கே சார் போகுது? இந்த ரோடு என்ன ரைட்டில் போகிற ரோடு திருவள்ளூர் ரோடு. இது பக்கத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர். ஓகே சார், சூப்பர் சார், சூப்பர். ரைட்டில் ஓகே திருவள்ளூர். பார்த்துக்கோங்க மக்களே, நீங்கள் எங்கிட்ட வாங்கணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள்லாம் சுற்றி விசாரிச்சுட்டு வாங்க, அப்புறம் கடைசியாக எங்கிட்ட வாங்க, நீங்களே புரியும் உங்களுக்கு நாங்கள் எந்த ப்ரைஸில் கொடுக்குறோங்க. என்ன சார் கரெக்டாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு விசாரிச்சுட்டு வர சொல்லிட்டோம். இது வந்து டூரிஸ்ட் ஆன் தி வே. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான். இந்த பாரு கம்பெனிலாம் பாருங்கள், 1.5 கிலோமீட்டர், 1 to 1.5 கிலோமீட்டருக்குள்ளே இது பாருங்க ஷாப்ஸ். ஹூண்டாய் சார் நீங்கள் காட்டினீங்களா? அந்த ஹூண்டாய் கம்பெனி நம்ம காட்டின மாதிரி தானே? இது வேறையா? ஹூண்டாய் க்ளோவிஸ்னா ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறீங்க சார் இது? நம்ம சீமான் ஹூண்டாய் கம்பெனி திட்டிகிட்டே இருப்பாரு, அந்த கம்பெனி தான் இது. ஒரு எத்தனையோ லட்சம் சூப்பரியா சூப்பர். எத்தனையோ லட்சம் லிட்டர் தண்ணிலாம் வேஸ்ட் ஆகுது சார். நம்ம அதை வச்சு தான் சார் உருவாக்குறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹூண்டாய் க்ளோவிஸ். மிக அருகையில் 5 கிலோமீட்டர் அருகையில். 5 கிலோமீட்டரா சார் இருக்கும்? 4.5 இருக்கும். ஸ்ரீபெரும்புத்தூரா சார் இது? ஸ்ரீபெரும்புத்தூர் மிக அருகையில் எங்களுடைய நிலம். ராமானுஜர் கோயில் பாருங்க. எல்லாரும் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி மிக அருகையில். இங்கே பாருங்க, இங்கே ஏதோ தோன்ற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? பள்ளம் தோன்றது. இது எல்லாமே என்னன்னா 400 feet ரோடு, சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே. இட்ஸ் கோயிங் டு லான்ச் வித்தின் few years. next year. இது யார் சார் இனிஷியேட் பண்ணுது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டா? ஓகே நைஸ். அது ப்ராசஸ் போயிட்டுருக்குங்க பாருங்கள். 400 feet கொஞ்சம் கால்குலேட் பண்ணி 2.5 போகிற மாதிரி வந்து சென்னை டு பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி ரீச் ஆகுது 2.5 hours எக்ஸ்பிரஸ். இப்போ நார்மலாக வந்து 6 hours எக்ஸ்பிரஸ் ஹைவே. மைசூர்லேருந்து பெங்களூருக்கு அதே மாதிரி இருக்குது சார். எக்ஸ்பிரஸ் ஹைவே அதே மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. இந்த புலிலாம் அதுக்காக ஒரு சின்ன பிரிட்ஜு கட்டுறதுக்கு அந்த ப்ராசஸ் சார். இங்கேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக அந்த பிரிட்ஜ் ஆகுது, அதுதானே சார்? 400 feet. ஓகே நைஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, லேண்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுச்சுன்னா என்கரேஜ் பண்ணுங்கள், என்கரேஜ்லாம் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் எதுவும் ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல, இருக்கிறத அப்படியே காட்டுறோம். நீங்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தால் கால் பண்ணலாம். ஓகே பாய்.